ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். வராக ஜெயந்தி ப்ளஸ் தேய்பிரை பஞ்சமி ரெண்டுமே சேர்ந்து நமக்கு கிடச்சிருக்கு. நேற்று போட்ட வீடியோலேயே பஞ்சமி டைமிங்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எத்தனை மணி வரைக்கும் பஞ்சமி இருக்குது எல்லாமே வந்து டீட்டெயிலாக நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த பஞ்சமியில் நேற்று நான் சொன்ன விஷயத்த நீங்கள் ரெகுலராக கூட ஃபாலோ பண்ணலாம், இல்லை பஞ்சமிக்கு மட்டும் கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஒரு 5 நாள் 7 நாள் அப்படி கணக்கு வச்சு கூட ரெகுலராக பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து அதில் காமிக்கும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட நீலவழி சக்கரத்துக்கு மரகத நீலவழி சக்கரம் நிறைய பேர்த்துக்கு புதுசாக வரவங்களுக்கு மரகத நீலவழி சக்கரம்னா என்னென்னு தெரியல. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளோட பின்டு கமெண்ட்டில் அந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு 4 வீடியோவாக இருக்கும். நீங்கள் அந்த பார்ட் 1லேருந்து பார்த்தா தான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தெரியும். பேக்கிங் எல்லாம் வந்து போயிட்டுருக்குங்க. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அனுப்புறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது. நம்ம இன்டர்நேஷ்னல் கொரியர் மட்டும்தான் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. வெயிட்டிங்கில் மீன்ஸ் எதுக்காக வெயிட்டிங்னா ப்ரைஸ்க்காக. என்னென்னா ப்ரைஸ் வந்துட்டு இங்கேருந்து கொரியர் சார்ஜஸ் தமிழ்நாட்டிலேருந்து நமக்கு அங்கே அனுப்புறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லி நம்ம வந்து கேட்டிருக்கோம். டிஹெச்எல்ல தான் நம்ம கேட்டிருக்கோம். அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் பெஸ்ட்டான கொரியர் ரேட்டாக இருந்துச்சுன்னா, அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வேண்டி அதுக்காக அப்ரூவல்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அப்ரூவல் நமக்கு கிடச்சிருச்சுன்னா இதுதான் கொரியர் அமௌண்ட்டுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஏன்னா இன்டர்நேஷ்னல் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே யார்ட்டுமே கொரியர் சார்ஜஸ் நம்ம வாங்கலை. தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணவங்களுக்கு நம்ம வாங்கியிருக்கு. இன்டர்நேஷ்னலுக்கு மட்டும் நம்ம வாங்கலை. சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மன்லேருந்து அப்புறம் ஜப்பான்லேருந்து இவங்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கலை. இப்போ இந்த பேக்கிங் வேலைலாம் வந்துட்டு கொஞ்சம் இந்த லோக்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான் பண்ணி முடிச்சிருக்கு. இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன்றும் கேரளா, டெல்லி இந்த மாதிரி ஒரு ஊருக்கும் தனித்தனியாக வந்து எங்கெங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? எல்லாம் அனுப்பிடுவாங்க. அனுப்பின உடனே உங்களுக்கு அந்த கொரியரோட டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துறேன். 1 நாள் 2 நாள் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுங்க. சில விஷயங்கள்னால கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் கேட்குறவங்க எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் அனுப்பிடுவோம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்டர்நேஷ்னலுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வெயிட்டிங். இந்த ப்ரைஸ்க்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் அவங்க ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதை அனுப்பிடுவேன். சரிங்களா? அதுவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டுட்ருக்கீங்க, அதுக்காக வேண்டி சொன்னேன். நீலவழி சக்கரத்துக்கு மறுபடியும் அடுத்த பேட்ச் எப்போ ரெடி பண்ணி கொடுப்பீங்க, எப்போன்னு சொல்லுங்கள். ஏன்னா போன வாட்டியே வந்து நிறைய பேர் முன்னாடியே பேர் கொடுத்துட்டீங்க. மறுபடியும் பேர் கொடுத்துட்டே இருக்கீங்க. அடுத்த பேட்சுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கக்கா, கண்டிப்பாக வேணும்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் வந்து அவங்க எல்லாத்தோட பேர் நம்பர்லாம் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அடுத்த பேட்ச் ரெடியானாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுவேன். எப்போ ரெடி ஆகும்னா இந்த பேட்ச் ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணிடலாங்க. மேலும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கரெக்டாக எல்லாத்துக்கும் போய் டெலிவர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் ஒரு உங்களுக்கு நம்ம 7 நாள் வந்து நம்ம பூஜையில் வைப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். சரிங்களா? அதனால் இது கொஞ்சம் டெலிவர்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமேன்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தாராளமாக சொல்லிடலாம் அப்படின்னு. சரிங்களா? நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் முன்கூட்டியே நான் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பஞ்சமியில் எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லாமல், ரூல்ஸ் இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மந்திரம் வந்து நீங்கள் ஆபத்து காலத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஆபத்து காலத்தில் மீன்ஸ் ஒருத்தங்க முடியாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இல்லை ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், உடனே அந்த பிரச்சனை வந்து சரியாகணும் அப்படிலாம் ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துறதுக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ரூல்ஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம், எந்த இடத்துலேருந்து வேணாலும் சொல்லலாம். மந்திரம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். வஜ்ர நரசிம்மி, வஜ்ர கபாலா, வஜ்ர வர யோக ரீம் க்ரீம் வர. இது வந்துட்டு திடீர்னு மேஜிக் பண்ணுவோமாங்க இந்த மந்திரம். அதாவது நிறைய யோகமான விஷயங்களை நம்ம கொடுக்கறதாகட்டும், திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதாகட்டும், நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை கூப்பிட்டு இந்த போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு இந்த பொருள் கையில் கிடச்சிருக்கு. பல வருஷமாக வெயிட் பண்ண விஷயம் எனக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இப்படி இந்த மந்திரத்தை சொல்கிறவங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்துட்டு அடிக்கடி இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மந்திரத்தோட பவர் அதுதான். திடீர்னு மேஜிக் பண்ணுங்க. சடனாக அந்த விஷயத்தை பண்ணி காமிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு பவர் காமிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட வராகமத் சிதறை அவங்களோட சித்தர்கள் குறிப்பிலேருந்து இந்த விஷயம் சொல்லியிருக்கு. சாதாரணமாகவே நீங்கள் சொல்லலாம். ஒரு ஆஃபீஸில் இருந்துட்டு, ஒரு வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வீட்டில் இல்லை வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்சோன்னே
அல்ல ராத்திரிக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை சொல்லணும். இந்த மந்திரத்தை குறைஞ்சது 11 முறை கண்டிப்பாக சொல்லணும். 11 முறைக்கு மேலே நீங்கள் எத்தனை முறை வேணால் சொல்லலாம், ஆனால் கண்டிப்பாக 11 முறை சொல்லுங்கள். சரிங்களா? இதை சொல்லிவிட்டு நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் அது சுபமாக முடியும். இதை சொல்லிவிட்டு நீங்கள் எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அது உங்களுக்கே ஃபேவராக வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஒரு பஞ்சமிக்கும் நீங்கள் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் அவசியம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. ஒரு 11 முறை கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்து மனசார கண்ணை மூடி வராகி அம்மனை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லி எனக்கு எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லபடியாக அமையணும், எல்லாமே என்னை தேடி வரணும், எல்லாமே என் கைக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறவங்க அவசியம் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. எப்போ கோயிலுக்கு போனாலும் இந்த மந்திரத்தை மறக்காமல் சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், சில மந்திரங்கள் ஒரு வீரியமாக வந்து செயல்படும். அந்த வகையில் இந்த மந்திரம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் பவர்னு சொல்லலாம். அதனால் இந்த மந்திரத்தை கோவிலில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எது நினச்சிங்களோ அதை அப்படியே நடத்தி காமிக்கக்கூடிய பவர் இருக்குது. சரிங்களா? சில முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி எனக்கு கிடச்சிதுங்க. காலையில் இன்றைக்கி எந்திரிச்சோன்னு மெசேஜ் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஒரு நிம்மதியாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு தைரியமே கிடச்சிருச்சுன்னு சொல்லணும். நவமூலிகை வந்து இந்த அளவுக்கு ஒரு மேஜிக் பண்ணும், இந்த அளவுக்கு வந்து அது மேலே கொண்டு போகும் அப்படிங்கிறது நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம். இந்த 5 வருஷத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்து தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறங்கிறது தான் அந்த 5 வருஷம் ட்ராவல் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்குது. இன்னும் மேலும் அது வளர்ந்துட்டே இருக்குது. காலையில் ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. 8 வருஷமாக அவங்க பையனுக்கு பார்த்திங்கன்னா 27 வயசு பையன், கால் வந்துட்டு ஒரு கால் செயலிழந்து போயிடுச்சாமாங்க. அந்த பையனுக்கு நடக்க முடியாமல் போய் 2 வருஷமாக அவங்க படுக்கையில் இருக்காங்க. 2 வருஷமாக ஃபிசியோதெரபிஸ்ட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து எந்திரிச்சு நடப்பாங்கன்னு அவங்க பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத செலவில் இந்த இத்தனை வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. கேட்கவே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ விஷயங்கள் பண்ணியுமே சரியாகாதவங்களுக்கு நம்ம நவமூலிகை ஆகத்துக்கு 3 வாட்டி தான் கொடுத்தாங்க. அவங்க அந்த பையனுக்கு எந்திரிச்சு இப்போ நிற்கிறாராம். எந்திரிச்சு நின்னாலே அந்த கால் நிற்காதாமாங்க, படக்குன்னு விழுவாராம். அந்த கால் வந்து செயலிழந்து போன மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே விழுவாராம் கீழே. ஆனால் இப்போ எந்திரிச்சு எடுத்து ஸ்டெப்பு வைக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுமான்னு அவங்க அம்மா அவ்வளோ கண்ணீரோட அவ்வளோ ஃபீல் பண்ணி சந்தோஷமாக சொன்னாங்க. நீங்கள் வந்து சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிஜமாக தலைவணங்கி நம்ம வராகி அன்னைக்கு, அம்மா இது போதும், நீ இருக்கேங்கிற ஒரு தைரியத்தை எங்களுக்கு நீ கொடுத்துருக்க, இதை பிடிச்சிக்கோங்க, நான் உங்களை காப்பாற்றிடுவேன்னு ஒரு தைரியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கே, அதுக்கு உனக்கு நன்றி சொல்லணுன்ற மாதிரி இருக்குது அவங்க சொல்கிற விஷயங்கள். எத்தனை பேர் எத்தனை மூலையில் ஏதாவது ஒரு வழி கிடச்சிடாதான்னு ஃபீல் பண்ணுறாங்க. அத்தனை பேர்த்துக்கும் ஒரு வழி கிடைக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் வழிங்கிறத நமக்கு நவமூலிகையாக மூலமாக அன்னை நமக்கு உணர்த்திட்டுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அற்புதமாக தான் இருக்குது. அதே போல் தான் மரகத நில ஒளிச்சக்கரமும். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு அது வேணுங்கிறவங்க நீங்கள் பேர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்துட்டு மறுபடியும் எந்த பேட்ச் ரெடி ஆகும், எப்போ ரெடி ஆகுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த நன்மைகள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.